அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியை விட்டு விலகும் சனியால் இமாலய வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்குது. நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்பது 200% உறுதிங்க. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். உங்களுடைய ராசியையும் பார்க்கிறாருங்க, லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் அலுவலகத்தில் உங்களுடைய கௌரவம் உயர இருக்குதுங்க. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் சிலருக்கு கிடைக்க இருக்கு. தொழில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க. சிலருக்கு சற்றும் எதிர்பாராத நல்வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலையில் உற்சாகத்தோடு இருப்பீங்க. சில முயற்சிகள் ஆரம்பத்தில் தாமதப்பட்டாலும் நிறைவாக நன்கு முடிந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே 5 கிரகங்கள் இருப்பதால் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாங்க. ஒரு முடிவு எடுக்கும் போது திடீர் குறுக்கீடுகள் வந்து அந்த முடிவை மாற்றிக்கொள்ளும்படி நேரலாம். சகோதரர்களோடு ஒற்றுமை குறையலாங்க. அதே போல் இத்தருணங்கள்ல இடம் வீடு வாங்குவதில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறையலாம். பத்திரத்தில் எழுதுவது மிகவும் கவனங்க. அதாவது இடம் வீடு பூமி வாங்கும் போது ஆவணங்களை சரிபார்த்து கையெழுத்திடுங்க. ஒரு முறைக்கு 2 முறை ஆவணங்களை சரிபார்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் ஓய்வற்ற வேலை உங்களை அலக்கழிக்கும். நேரம் கிடைக்கும் போது சற்று ஓய்வெடுத்து கொள்ளுங்க. அதே போல் கணவன் மனைவி உடல்நிலையில கவனத்தில் கொள்ளுங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. ஆரோக்கிய குறைவே கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம். இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முடிவுகளை நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பது அவசியம். தடாலடியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய முற்பகுதியிலேயே மிக முக்கிய கிரகம் என எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய பெயர்ச்சியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அமைகிறது. அதாவது உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வந்த சனி பகவான் 6/3/2026 அன்று குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். இப்போது 7.5 சனியினுடைய முதல் 5 ஆண்டு காலம் முடிவடையுதுங்க. எனவே இதுவரைப்பட்ட துயரங்கள் குறையுங்க. பணி ஏற்பட்ட தொய்வு அகல இருக்கு. பணத்தால் நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் இப்போது நடைபெற போதுமான தொகை உங்களுக்கு வந்து சேர இருக்கு. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. சிக்கல்களும் சிரமங்களும் படிப்படியாக விலக இருக்கு. வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சனி விலகும் நேரத்தில் அதன் சன்னிதானத்திற்கு சென்று சனி கவசம் பாடி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை பதியும் 3 இடங்களும் பலம் பெறுகிறது. குறிப்பா லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் லாபம் 2 மடங்காக உயருங்க. மேலும் தாயினுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. ஒரு சில காரியங்களை இழப்பு ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்க இருக்கு. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குதுங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர் மகிழ்ச்சி தருங்க. அதே போல கலைஞர்கள்
பெண்களுக்கு ஒப்பந்தங்கள் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் தேர்ச்சி பெற இருக்கீங்க. அதே போல் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக கூடிய தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவர் 2ஆம் இடத்திற்கு சென்று அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. இதன் விளைவாக குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலையும் மக்கள் செல்வங்களால் மேன்மையும் கிடைக்க இருக்குதுங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தருங்க. விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். அதே போல் பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் ஜென்ம ராசிக்கு செல்கிறார். உங்களுடைய ராசி 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசிக்கு வரும்போது தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க இருக்கு. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுங்க. பத்திரப்பதிவில் இருந்த தடை அகல இருக்கு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி சென்ம ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு பாத சனியாக மாறுகிறதுங்க. இதை குடும்ப சனி என்று சொல்வது வழக்கம். எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறும். விரிசல் ஏற்பட்ட உறவுகள் ஒன்றாக இணையுங்க. வீடு மாற்றம் இடம் மாற்றம் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. உடல் நலனும் மனநலனும் சீராகும். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் பெருமை காண இருக்கீங்க. சனி விலகும் நேரத்தில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவது ஓத்தி போடப்படுதுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசி என்பர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் தாய்நாடு திரும்புவீங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசினர் இடைத்தரகர்களினால் ஏற்படக்கூடுங்க. அதே போல எச்சரிக்கை அவசியம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசியின் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகள் மிக கடுமையாக இருக்குங்க. வெளியூர் பயணங்களில் ஏமாற்றமே மிஞ்சும். பல தருணங்கள்ல பண பிரச்சனை ஏற்பட்டு கவலை அளிக்கும். அதே போல் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய விற்பனை பாதிக்கப்படுவது நஷ்டம் ஏற்படுங்க. சக கூட்டாளிகள் விலகிவிடக்கூடும். வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கும் ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. இத்தகைய நிம்மதியற்ற நிலையில் வங்கிகளின் ஒத்துழைப்பு குறையுங்க. அதே போல இத்தருணங்கள் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சிலும் போட்டிகள் நட்பிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் வெள்ளம் வரும் முன் அணை கட்டி காப்பவன் தான் அறிவாளி என்ற முதிரை மனதில் இருப்பவன் புத்திசாலி. இந்த வகையில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வாரத்தில் கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் மாலையில் அருகில் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ வழக்கமாக ஏற்றும் தீபத்தை தவிர சனி மற்றும் ராகுவிற்கென்று கூடுதலாக ஒரு எண்ணெய் தீபமும் ஏற்றி வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.